நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க பண்ணது தப்பு எனக்கும் தெரியும் சந்தியா. ஆனா அதுக்கு போய் அதே நினைச்சிட்டு நீங்க வருத்தப்படணும். ஏன்னா எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும் இந்த தப்பை நீங்க மனசறிஞ்சு பண்ணல. அப்புறம் என்ன, நீங்க அதையே நினைச்சுக்கிட்டு இவ்வளவு தூரத்துக்கு வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இல்லைங்க, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தப்பை என்னால மறக்கவே முடியாது. என்னன்னா ரொம்ப வருத்தப்படுறேங்க. இதுக்கு ஏதாவது பிராயச்சித்தம் பண்ணணும்னு நினைக்கிறேன். எப்படியாவது இதுல இருந்து நான் மீண்டு வரணும்னு நினைக்கிறேன். என்ன கேட்டா இதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு சந்தியா. சம்பந்தியம்மா, நீங்க கோவப்படுறதும் சரிதான். சந்தியா இன்னைக்கு விரதம் இல்லை. இருந்தாலும் பாருங்க, அவளுடைய நல்ல குணங்களை நீங்க கண்டுக்காம இருக்க கூடாது. சந்தியா விரதம் இருக்கல, இன்னைக்கு சாப்பிட்டுட்டா. இந்த விஷயம் அவ ஒருத்திக்கு மட்டும்தான் தெரியும். அவன் நினைச்சிருந்தானே யாருக்கிட்டையுமே சொல்லியிருக்க வேண்டாம். அப்புறம் நம்ம யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஆனா உங்க மருமக சந்தியா மனசார நியாயமா நடந்துகிட்டா. செஞ்ச தப்புக்கு மன்னிப்பும் கேட்டா. நம்ம எல்லாரும் மனுஷங்க தானே, தப்பு யார் வேணாலும் செய்யலாம். மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமும் அதையே மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கிறது சரியில்லை சம்பந்தியம்மா. சின்ன பொண்ணு தானே, தயவு செஞ்சு அவளை மன்னிச்சிருங்க. அத்தை, அத்தை இது ரொம்ப பெரிய அபசகுணம் அத்தை. ஒருவேளை சந்தியாக்கா வீட்டுக்காருக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? அம்மா மீனாட்சி, இது வர அத்தை. நீங்க உள்ள போய் உட்காருங்க. சரிம்மா, நீ கொஞ்சம் என் கூட வா. எங்க அத்தை? ரோகிதரை பார்க்க போனோம், சீக்கிரம் வா. அத்தை சரி வாங்க. வா, ஆண்டவா காப்பாத்துப்பா, சீக்கிரம் வா. இது செய்யறது கொஞ்சம் கஷ்டம், ஆனா வழி இருக்கு. என்ன வழின்னு சொல்லுங்க. என்ன வழியா இருந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி, அதன செய்ய தயாரா இருக்க. முதல்ல என்னன்னு சொல்லுங்க. சந்தியா, நான் சொல்றத கேளுங்க. ஒரு கல்யாணம் ஆன பொண்ணு விரதத்தில் இல்லைன்னா அந்த கல்யாணம் ஆன பொண்ணு அபசகுணம் எதுவும் நடக்காம இருக்கிறதுக்கு சாவித்திரி அம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற மலை மேலே ஏறி போய் அங்க உள்ள பணி எடுத்து அவ தலை மேல வச்சுக்கணுமா. அப்படி செஞ்சா அந்த பொண்ணோட தோஷம் எல்லாம் போயிடுன்னு சொல்றாங்க. அதோட பிரச்சனை இருக்காது. அப்படின்னா இப்ப வாங்க, நம்ம இப்பவே போலாம். நான் பண்ண தப்புக்காக எப்படியாவது பரிகாரம் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. சந்தியா, சந்தியா, நீங்க சாவித்திரி அம்மன் கோவிலுக்கு போயிடுவீங்க. ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. கொஞ்சம் யோசிச்சிங்களா? நம்ம ஊர்ல ஏது சந்தியா பண்ணி சந்தியா, இதனால எந்த பிரச்சனையும் ஏற்பட போறதில்லை. நீங்க பாருங்க சந்தியா, உங்க மனசுல ஏற்பட்ட இந்த சின்ன பயத்தை போக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு கதையை சொன்னேன் உங்ககிட்ட. பரிகாரம்ன்ற பேர்ல ஒரு சின்ன கதையை சொன்ன உடனே நீங்களும் அதுக்கு தயாராயிட்டீங்க. முன்ன பின்ன நீங்க யோசிக்க கூட இல்லை. இது எப்படி நடக்கும்னு யோசிச்சிங்களா? ஆனா உங்க உணர்வு நியாயமானது. அதே மாதிரி உங்க மனசுலயும் சின்ன தயக்கம் கூட இல்லை. புரோகிதரையா, எல்லாமே உங்க கையில தாங்க இருக்கு. இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்க. என் புள்ள சூர்யாவுக்கு என் மருமக பண்ணிருக்கிற இந்த தப்பால எந்த ஆபத்தும் வரக்கூடாதுங்க. உங்களுக்கு தான் எல்லா விஷயங்களும் தெரியுமே புரோகிதரையா. உங்ககிட்ட நிச்சயம் அதுக்கு பரிகாரம் இருக்கும். நீங்க என்ன செய்ய சொன்னாலும் சரி, அதை செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். தயவு செஞ்சு புள்ளைய காப்பாத்துங்க. சரோஜமா, நீங்க உங்க பிள்ளையையும் மருமகளையும் என்ன வந்து பார்க்க சொல்லுங்க. அவங்க 2 பேரும் உட்கார்ந்து ஒரு பூஜை செய்யட்டும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். சரிங்க ஐயா, நீங்க என்ன செய்ய சொல்றீங்களோ அதை செய்ய நான் தயாரா இருக்கேன். அவங்க 2 பேரையும் நான் கோயிலுக்கு அனுப்புறேன். பூஜை யாகம்னு என்ன பண்ண சொன்னாலும் சரி, அதையெல்லாம் செஞ்சிருங்க. அதுக்கு எவ்வளவு செலவானாலும் நான் தரேன். ஆனா என் புள்ள சூர்யாவுக்கு மட்டும் எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கோங்க. தயவு செஞ்சு பாத்துக்கோங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அவங்கள அனுப்பி வைங்க. நான் கிளம்புறேன். நான் வரேங்க. வாமா போலாம். அத்தை, நீங்களே போய் சந்தியாக்காவையும் அவங்க வீட்டுக்காரரையும் கூட்டிட்டு வர போறீங்களா? அதுக்கு இல்ல அத்தை, நீங்க அங்க போனதும் அவங்க மேல உங்களுக்கு பாசம் இருக்கு, அக்கறை இருக்குன்னு அவங்க நினைச்சுக்கிட்டாங்கன்னா 15 நாள் விஷயம் ஞாபகம் இருக்குல்ல அத்தை?
ஒருவேளை அவங்க அது நடந்துடும் நினைச்சிட்டாங்கன்னா? அத பத்தி எல்லாம் இப்ப கவலைப்படுறதுக்கு நான் தயாரா இல்ல. நான் சூர்யாவை பெத்தவ. அவன் தன்னோட கடமைகளை மறந்திருக்கலாம். ஆனா என்னால என்னோட கடமைகளை மறக்க முடியாது. நான் செய்ய வேண்டியதை செய்வேன். அவன் என்ன மறந்திருந்தாலும் பரவாயில்ல. என்னால அவனை மறக்க முடியாது. அவன் எங்க இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருக்கணும். அவன் நல்லா இருக்க என்ன பண்ண சொன்னாலும் சரி, அதை நான் நிச்சயம் பண்ணுவேன். ஆனா ஏன் கண்ணு முன்னாடி ஏன் பிள்ளைக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். என்ன வேணாலும் நடக்கட்டும். நான் போய் அவனை வர சொல்ல போறேன். என் பிள்ளைக்காக நிச்சயம் இந்த பூஜையை நான் செய்வேன். கண்டிப்பா நான் செய்வேன். சந்தியா, எனக்கு நல்லா தெரியும், எல்லா சுமங்களுக்கும் இந்த பண்டிகை முக்கியமான ஒண்ணு. எல்லாரும் இதை கொண்டாடுவாங்க. ஏன்னா இந்த விரதத்தை எல்லா மனைவிகளும் தன்னோட புருஷன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக முழு மனசோட இருக்கிற விரதம் அது. ஆனா நீங்க எப்பவுமே என் கூடவே இருக்கீங்க. எனக்கு எப்பெல்லாம் உங்க துணை தேவைப்பட்டதோ அப்பெல்லாம் என் கூடவே இருந்தீங்க. எப்பவும் ஒரு வாழ்க்கை துணை என் கூடவே இருக்கீங்க. அப்போ இன்னைக்கு ஒரு நாள் நீங்க விரதம் இல்லைன்றதுனால உங்களுக்கு என் மேல பாசம் இல்லைன்னு அர்த்தமாயிடாது. அதே மாதிரி உங்களோட உண்மையான உணர்வுகளும் பலவீனம் ஆகாது சந்தியா. இது வரைக்கும் நீங்க ஒரு நல்ல மனைவியாக தான் நடந்துட்டு இருக்கீங்கன்றது எனக்கு தெரியும் சந்தியா. அதனால நடந்த விஷயம் எல்லாத்தையும் நீங்க மறந்துடுங்க. நம்ம 2 பேரோட உறவு ரொம்ப பலமான விஷயம் சந்தியா. அதனால இந்த சின்ன சின்ன தப்புக்களை நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வரப்போறதில்லை. பாருங்க சந்தியா, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க இந்த விரதத்துல இல்லைன்னா மட்டும் இப்ப என்ன, மீதி சடங்கு நல்லபடியா செஞ்சு முடிக்கலாம்ல. வாங்க. இந்தாங்க சாப்பிடுங்க. ஒன்று சொல்லிட்டா, நான் உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சேன். அதனாலதான் உங்க துணை எனக்கு கிடைச்சது. இந்த உறவு என்னைக்கு பிரியாது. என்னைக்குமே உங்களை கைவிட மாட்டேன். நீங்க என் பக்கத்துல இருந்தீங்கன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் வராது சந்தியா. என்னோட வாழ்க்கை துணையா என்னோட சந்தியா அந்த கடவுள் கொடுத்த வரம். என் சந்தியாவுக்கு எப்பவுமே என் மேல உயிர. என்னோட வாழ்க்கையை நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வெளிச்சமா இருக்கு. எனக்கு எல்லா கஷ்டத்திலயும் நீங்க துணையா இருந்திருக்கீங்க. எல்லாரும் வேற யாரையோ கூப்பிடுவாங்க. ஆனா நான் இப்போ உயிரா நினைக்கிறது உங்களை தான். நான் பண்ண எல்லா தப்பையும் மன்னிச்சிருக்கீங்க. எல்லா நிலைமையிலையும் எனக்கு தைரியம் சொல்லிருக்கீங்க. நீங்க மட்டும் எனக்கு துணையா இல்லைன்னா என்னோட நிலைமை என்ன இருக்கும்? எப்பவும் நீங்க தான் எனக்கு வாழ்க்கை துணையா கிடைக்கணும்.
என் பிள்ளைக்கு என்ன ஆபத்து வருமோ நான் இங்க பயந்துகிட்டு இருக்கேன். எவ்வளவு பதட்டமா இருக்கேன். ஆனா என் புள்ள சூர்யா என்னடான்னா அவன் பொண்டாட்டியோட உட்காந்துக்கிட்டு எந்த கவலையும் இல்லாம இருக்கான். நீங்க எப்பவும் நல்லா இருப்பீங்க. என்ன பண்ணிட்டு இருக்க மீனாட்சி? பருப்பு அரைச்சு வச்சியா இல்லையா? ஐயோ கண்ணா, அழாத கண்ணா. எதுக்கு கண்ணா அழறா? ஏய் இங்க வா. பாரு. மாவு அரைச்சு வச்சியா இல்லையா? அது அரைக்கலாம் தான் போனாத்த. ஆனா அதுக்குள்ள கண்ணை என்ன பண்ண அழுது என்ன கூப்பிட ஆரம்பிச்சுட்டா. அதான் சமாதானப்படுத்துறேன். என்னது? அழுதுட்டு இருக்கானா? நல்லா தானே இருக்கான். நல்லாதான் இருக்கானா? அமைதியா இருக்கால? எத்தனை நாளைக்கு தான் இப்படி ஏமாத்திட்டு இருப்ப? இப்ப அழுதுட்டு இருந்தாத்த. நீங்க வேணா பாருங்க, இப்ப அழுவான். நீங்க வேணா சரி பாருங்க. சரி போ, போய் வேலையை பாரு. ஆண்டவா ராமா. கொஞ்சமாவது அழுது இருக்கலாம்ல. உன்னோட பாட்டியை ஏமாத்துறதுக்காகவாது அழுதுக்கலாம்ல கண்ணா. சரோஜா, இன்னைக்கு உன் மருமகளால எங்க குடும்பத்துல ஏகப்பட்ட சந்தோஷம். இந்த ஸ்வீட் சாப்பிடு. என்ன சந்தியாக்கா காலையிலேயே வந்து உங்க வீட்டுக்கு வந்த திருட்டு பசங்க யாரையாவது பிடிச்சிட்டாங்களா என்ன? அப்ப இல்ல, நான் எதுக்கு கேட்டேன்னா உங்களுக்கு அவங்க இப்ப என்ன பண்ணாங்க? நான் உன் சந்தியாக்காவை பத்தி பேசலமா, நான் பிரீத்திய பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். நான் என்ன பண்ண? இந்த பிரீத்தி பொண்ணால எங்க குடும்பத்துல எனக்கு பெரிய சந்தோஷம் கிடைச்சிருக்கு. ஐயோ, அப்படி என்ன சந்தோஷம்? அது எங்களுக்கும் புரியுற மாதிரி சொல்லலாம்ல. நேத்து பண்டிகை நாள் இல்ல, எங்க உறவுக்காரங்களோட என் பொண்ணு பாக்குறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் வந்திருந்தாங்க. உன் பிரீத்தி மருமக என் பொண்ணு சுப்ரியாவை ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணியிருந்தா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. உங்க மருமக என் பொண்ணுக்கு ரொம்பவே நல்லது செஞ்சிருக்கா. ஆமா சரோஜா, இப்பதான் அவங்க எனக்கு போன் பண்ணாங்க. கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிட்டாங்க. அம்மா பிரீத்தி, இங்க வாமா. உனக்கு பரிசு கொடுக்கறதுக்காக தான் நான் வந்தேன். இல்ல இல்ல, இதெல்லாம் எதுவும் வேண்டாம் ஆண்டி. பெரியவங்க அன்போட கொடுக்கறத வேண்டான்னு சொல்லக்கூடாது. இந்தா. ஆமாமா, வேண்டாம் சொல்லக்கூடாது. ஆசீர்வாதத்தை யாராவது வேண்டாம்னு சொல்லுவாங்களா? வச்சுக்கோ. சரி சரோஜா, நான் போயிட்டு வரேன். அவங்க முதல்ல எவ்வளவு பணம் கொடுத்திருக்காங்க நான் பாக்குறேன். 500 ரூபாய் கொடுத்திருக்காங்க. 500 ரூபாய், 501 ரூபாய். அதுவும் முகத்துல பவுடர் பூசி விட்டதுக்கா? இல்ல, இந்த வேலையை பண்றதுக்கு இவ்வளவு பணமானு கேட்டேன். அம்மா பிரீத்தி, ஒரு பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்க நீ உதவி பண்ணிருக்க. இது உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயம்மா. பெரியவங்களோட ஆசீர்வாதமும் வாழ்த்தும் தான் எல்லாத்த விடவும் பெரிய பரிசு. ஆமாமா, நீங்க சொன்னது உண்மைதான் அத்தை. நீங்களே பாத்தீங்களா, ஒரு பக்கம் இந்த சந்தியாக்கா அவங்க நேத்து பண்டிகைன்ற விஷயத்தையும் மறந்து ஒரு பக்கம் விரதத்தையும் மறந்து பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. ஆனா அதே நேரத்துல என்னோட செல்ல தங்கச்சி பிரீத்தி இருக்கால, அவ ஒருத்தவங்களோட முகத்துல நல்ல பவுடர் அடிச்சு பணத்தையும் வாங்கிட்டா அத்தை. அது என்னவோ உண்மைதான் அத்தை. அவங்க ஒரு ரகம், இவ ஒரு ரகம். ஆமால அத்தை. ஆனா நீ மட்டும் ரொம்ப ஒழுங்குன்னு நினைச்சுக்காத. நீயும் வாய மூடுன்னு சொல்ற வரைக்கும் வாய மூட மாட்டல. ஏன்டா தேவையில்லாம பேசுறியோ தெரியல. இந்த வேகத்துல நீ வேலை செஞ்சா இந்நேரத்துக்கு 5 கிலோ பருப்பை அரைச்சு முடிச்சிருக்கலாம். போ, போய் முதல்ல அந்த வேலையை செஞ்சு முடி. இல்ல தக்க கண்ணு அழறும். கண்ணனா? அவன் எங்க அழறான்? அவன் பேரை சொல்லி காலையில இருந்து என்னை ஏமாத்தணும்னு பாத்துட்டு இருக்கல. போ, போய் அந்த பாத்திரத்தை எல்லாம் கழுவி வை. நில்லு, அதை என்கிட்ட கொடு. அது அழறேன் கண்ணா. அவன் ஒன்னும் அழல. நீ போ. நீ வாமா,
ஸ்டோர் ரூம்க்கு போய் மசாலா டப்பாலாம் எடுத்துட்டு வரலாம். கண்ணா, அழக்கூடாதுன்ன. அங்க என்னடா பாக்குற? எப்ப பார்த்தாலும் உங்ககிட்ட வந்து அழடான்னு சொன்னா அப்ப அழமாட்டேன். எப்ப பார்த்தாலும் தேவையில்லாத நேரத்துல அழ வேண்டியது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா எங்க இருக்கீங்க? அம்மா எங்கம்மா இருக்கீங்க? என்னங்க என்ன இன்னைக்கு அம்மா மேல பாசம் போகுது உங்களுக்கு? இங்க பாரு, ஒரு சில நேரங்கள்ல அம்மாவுக்கு செல்ல பிள்ளையா மாறிதான் ஆகணும், புரியுதா? பெரியவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு துணையா இருந்ததுன்னா நின்னு போன ரயில் வண்டி கூட ஓட ஆரம்பிச்சிரும். அத முதல்ல புரிஞ்சுக்க. அம்மா எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீங்க உங்களோட அம்மாவுக்கு செல்ல பிள்ளையா மாறணும்னு நினைச்சாலும் உங்க அம்மா இருக்காங்கல்ல, எப்போ உங்களை குத்தி கட்டுறதும் குறை சொல்றதுமாவே இருப்பாங்க. நீ வாய மூடவே மாட்டல, சரியான இம்சை. அம்மா கொஞ்சம் சீக்கிரம் வாங்களேன். என்னாச்சு? அம்மா, இப்ப நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல போறேமா. என்ன செய்தியை சொல்ல போறப்பா? அத கொஞ்சம் எனக்கும் சொல்லு. என்னது? வெங்காயத்தோட விலை குறைஞ்சு போயிடுச்சா? குறைஞ்சிச்சாங்க? ஐயோ இல்லம்மா, தயவு செஞ்சு காய்கறியை தாண்டி கொஞ்சம் முன்னாடி வாங்க. இத பாருங்களேன், கொஞ்சம் வீட்டுக்கு வெளியே என்ன நடக்குதுன்னு வந்து பாருங்க. அகர்வால் இங்க இருந்த கடையை நிரந்தரமா மூடிட்டு அவரோட ஊருக்கே போய் செட்டில் ஆக போறாராம். என்ன சொல்ற கண்ணா நீ? அவசரமா அவங்க கடையை மூடிட்டு இங்க இருந்து கிளம்ப போறாங்க. அப்படின்னா அவங்களுக்கு அவசரமா பணம் தேவைப்படுதுன்னு தானே அர்த்தம். அதனால நான் கட்பீஸ் கடை திறக்கணும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப ஆசையா. அதனால நான் என்ன யோசிக்கிறேன்னா, நம்ம கடைக்கு பக்கத்திலேயே இன்னொரு கடை கிடைக்க போகுது. அதனால பேசாம அந்த கடையை நாமளே வாங்கிக்கலாமே. இங்க பாருங்கம்மா, அவங்க கிட்ட இருந்து நம்ம கடையை வாங்கினதும் இந்த ஏரியாவுல மொத்தமா நமக்கு 3 கடை சொந்தமா இருக்குல்ல. அதனால நமக்கு நல்ல பேரும் கிடைக்கும். அப்புறம் நம்ம குடும்பத்து கடைகளை பத்தியே எல்லாரும் பேச ஆரம்பிப்பாங்க. அதனால கம்மி விலைக்கு கிடைக்கும் போதே அந்த கடையை நம்ம வாங்கிடலாமேம்மா. ரொம்ப நல்ல யோசனை சரோஜா. பேர கூட நம்ம கிருஷ்ணன் கட்பி சென்டர்னு வைக்கலாம். ஆமாமா, கிருஷ்ணன் கட்பி சென்டர். என்னம்மா இத பத்தி என்ன சொல்றீங்க? என்னங்க என்னங்க நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்கல்ல, அப்ப அத்தை நிச்சயமா இவ்வளவு நல்ல வாய்ப்பை நழுவ விட மாட்டாங்க. இந்த ஏரியால ஏற்கனவே 2 கடை இருக்கு. அதுவும் அத்தையோட புத்திசாலித்தனத்தால தான் நமக்கு வந்துச்சு இல்லையா அத்தை? என்ன பாக்குறீங்க அத்தை, உண்மைதானே? 3வது கடை ஏன் புத்திசாலித்தனத்தால வரட்டும், அந்த கடைக்கு நம்ம கண்ணன் கட்பி சென்டர் நல்லா இருக்கு. நீங்க சொல்லுங்க. நீ சொல்றதெல்லாம் சரிதான். ரொம்ப நல்ல வாய்ப்பு தான் இதுன்னு தெரியுது. இது அவ்வளவு சீக்கிரத்துல விடக்கூடாது. ஆனா ஒண்ணுப்பா, கடையை வாங்கறதுக்கு முன்னாடி நம்ம பணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும்ல. நீ ஏதாவது பணம் சேர்த்து வச்சிருக்கியா, இல்ல வேற ஏதாவது யோசனை இருக்கா? ஐயோ என்னத்த நீங்க பணத்தை பத்தில ஏன் கவலைப்படுறீங்க? 40,000 50,000 ஆனாலும் அவர் உடனே டக்குன்னு புரட்டிட்டு வரல. ஏன்னா நம்ம வீட்டோட நலத்துக்காக நம்ம ஏதாவது பண்ணி தானே ஆகணும் அத்தை. எல்லாரும் ஏதாவது பண்ணி நாம ஒண்ணா சேர்ந்து கடையை வாங்கிடலாம் அத்தை. அட என்ன சொல்ற? அட கடை உங்களுக்கு தானே வேணும், நான் எதுக்கு? ஆமா மீனாட்சி, நீ சொல்றது சரிதான். குடும்பம்னு வந்துட்டா எல்லாருமே எல்லா செலவையும் சேர்ந்து தானே செஞ்சாகணும். அப்பதான் ஒருத்தருக்கு மட்டும் அது சுமையா இருக்காது. அதுவும் இல்லாம சவிதாவுக்கு வேற 3 அண்ணன்க இருக்காங்க. சவிதாவா? சவிதாவோட கல்யாணத்தை பத்தி இனிமே நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அண்ணன் தம்பிங்க 3 பேரும் சேர்ந்து அவ கல்யாணத்தை நடத்துங்க. கடையை விட ரொம்ப முக்கியம் சவிதாவோட கல்யாணம் தான். மீனாட்சி, இப்ப நான் சொன்னது உனக்கு கேட்கலையா என்ன? சம்பந்தி அம்மா சீக்கிரமே சவிதா கல்யாணத்தை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு நல்ல நாள் எதுவும் இல்ல, ஆனா சீக்கிரத்திலேயே நல்ல முகூர்த்த நாளா பார்த்து அவங்களுக்கு அந்த விஷயத்தை தெரியப்படுத்தணும். அதனாலதான் சொல்றேன். இப்ப தங்கம் விலை வேற ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால எல்லாத்த விடையும் சவிதாவுக்கு நகையை முதல்ல செஞ்சிடணும். மீனாட்சி,
உங்க 2 பேர்கிட்டயும் 50,000 வரைக்கும் பணம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அத என்கிட்ட கொடுத்துருங்க. அதை வச்சு முதல்ல நகையை வாங்கிடலாம். சவிதா கல்யாணத்துக்காக கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கோம்ல, அதுல இருந்து எடுத்து மீதி பணத்தையும் நான் கொடுத்துட்றேன். இல்லம்மா, பணம் கொஞ்சம் சேர்த்தாதான் வரும். அம்மா, அது வந்து நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, இது ரொம்ப நல்ல வாய்ப்பு. அகர்வால் வேற கொஞ்சம் அவசரத்துல இருக்காரு. கம்மி விலைக்கு அந்த கடை கிடைச்சிரும். இதை நம்ம விடக்கூடாதுமா. மத்தபடி இங்க பாருப்பா, நீ சொல்றது தப்புன்னு நான் சொல்ல வரல. ஒருவேளை சவிதாவுக்கு இப்போதைக்கு நம்ம கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா நீ சொன்னதை பத்தி நான் யோசிச்சிருப்பேன். ஐயோ, ஏன் இவங்க இப்படி பண்றாங்கன்னே தெரியலையே. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ சவிதாவோட கல்யாணம் தான் எனக்கு முக்கியம். கடை வாங்குறது ஒண்ணும் முக்கியம் இல்ல. அதுவும் இல்லாம நம்ம கிட்ட அவ்வளவு பணம் எல்லாம் இல்ல. ஒரே நேரத்துல நம்மளால 2 வேலையும் செய்ய முடியாது, புரிஞ்சுதா? அதனால சவிதாவோட கல்யாணம் தான் நமக்கு இப்ப ரொம்ப முக்கியம். அம்மா, நீங்க ஒரு தடவை யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, இத பத்தி சூரியன் கிட்ட ஒரு தடவை பேசலாமே.